ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட அர்ச்சனா அண்ட் அருண் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் சீசனோட டைட்டில் வின்னர் நம்மளோட அர்ச்சனா. அதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இன்னும் ஒரு வார காலமே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளோட அர்ச்சனா வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க வந்து ஒன்றா, அதாவது அர்ச்சனாவும் அருணும் காதலிக்கும் போது இருந்த அந்த தருணங்கள்லாம் அங்கங்கே போயிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி போன இடத்துல எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அருணை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அவங்க காதலிச்ச அந்த தருணத்தில் எடுத்த அந்த புகைப்படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. இது வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ்குள்ளே வந்த பிறகு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. என்னோடய ஹார்ட்லி குயின் அவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம அருணுமே வந்து உண்மையை சொல்லியாச்சு. 2 பேருமே லவ் பண்ணுறோம் அப்படின்னு ரிவீல் பண்ணதுக்கப்புறமா பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அருண் இல்லாமல் இந்த நாட்கள் குளுக்கோஸ் பொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனையும் கொடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வேர்ட்ஸ் வந்து என்னால் ஃபுல்லாக வந்து சொல்ல முடியலை, எந்த அளவுக்கு நான் உன்னை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைஃப் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது, நீ இல்லாமல் உன்னை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக லவ் பண்ண காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றாவே இருந்துட்டு 100 டேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இன்னும் 1 வீக் தானே அர்ச்சனா, சீக்கிரமாகவே வந்துடுவார், கவலைப்படாதீங்க.